சன்னா பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கப் சன்னா நைட்டே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு இது ஒரு 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், வேக வச்ச சன்னாவை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 50 ml எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயத்தை. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருணுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுமே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், அதோடவே ஒரு 2-3 வெந்தயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுமே இதில் 2 பிரியாணி இலை, அதோட ஒரு 3 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதை இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுமே 2 பச்சை மிளகாய், அதோட கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகாவும் புதினாவும் வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இதோட நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சிருக்கேன். இது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வதக்கி விடுங்க. தக்காளி பேஸ்ட்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது நல்லா ஒரு கிரேவி பதத்தில் இருக்க பாருங்கள். இப்போ இதோட நம்ம வேக வச்ச சன்னாவை இதில் சேர்த்திக்கலாம். சன்னாவை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதில் இப்போவே நம்ம மசால் பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லிப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏன்னா பச்சை மிளகாவை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மசால் பொடியோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம் மசாலாவோட சன்னாவை. இப்போ இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கப் அரிசி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். அரிசி நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சன்னா வேக வைக்கிறதுக்கு நான் உப்பு போட்டிருந்தேன், அதனால் உப்பு ரைஸுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இதை கலக்கி விடுங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் குக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு விசில் வந்ததை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான சன்னா மசாலா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதோட நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ்லாம் குலையாமல் ரொம்ப சூப்பராக சென்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடான சென்னை பிரியாணியோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ருசியான சென்னை பிரியாணியை குக்கரில் குலையாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் வச்சுட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமீனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.